கைஸ், என்ன மாதிரி ட்விஸ்ட் உள்ள கதை தெரியுமா இது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமோ இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு சம்பவமோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க. அதாவது என்னன்னா, நிகழ்காலத்துல ஒரு 3 பெண்கள் அக்கா தங்கச்சிங்க ஒரே வீட்டுல வளர்றாங்க. அதுல அக்கா ஒரு பையனை ரொம்ப தீவிரமா காதலிக்கிறான். அப்படி அந்த பையனை நம்பி நிறைய தவறான புகைப்படங்கள் எல்லாம் அனுப்புறா. ஆனா அந்த பையனும் இந்த மாதிரி பல பெண்களை காதலிச்சு அவங்க எல்லாரையுமே தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கடத்தி வேற ஒரு இடத்துக்கு விக்கிற ஒரு ஆளுங்க. கட் பண்ணா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை காமிக்கிறாங்க. இப்போ வில்லனா இருக்கிற அதே பையன் ஒரு கிராமத்துக்குள்ள இதே மாதிரி அக்கா தங்கச்சிகளா இருக்கிற 3 பெண்களை கடத்தி அவங்களோட தலைகளை அங்க காளி முன்னாடி படைச்சு ஏதோ பூஜை பண்ற மாதிரியும், இப்படி ஊருக்குள்ள அக்கா தங்கச்சிகளா இருக்கிற யாரையுமே அந்த பையன் வாழ விடாம போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கதைக்கும் இப்ப நடக்கிற இந்த கதைக்கும் என்ன தொடர்பு? அப்படி அக்கா தங்கச்சிகள் வாழ முடியாத அளவுக்கு அந்த கிராமங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகளோட இந்த கதை பயணிக்கும். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரோக்டோஃபோலக் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ளவாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு புத்தர் கோயிலை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து ஒரு மோங்குமே பயங்கரமான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் அவருடைய சீடர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி சொல்றாரு. ஐயா, நம்ம பக்கத்து கிராமம் இருக்கலையா, அந்த கிராமத்துல தொடர்ந்து அக்கா தங்கச்சிகள் காணாம போயிட்டே இருக்காங்க ஐயா. அப்படி காணாம போறவங்க எங்க போறாங்கன்ற மாதிரி நாங்க தேடி போகும்போது தான் அந்த இடத்துல ஒரு அரக்கன் இருக்கான் ஐயா. அந்த அரக்கன் தான் ஊருக்குள்ள இருக்கிற அக்கா தங்கச்சிகள் எல்லாம் கடத்துறான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் அதெல்லாம் காளி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சிருச்சு. நீங்க தாயா அந்த அக்கா தங்கச்சிகளை அந்த அரங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த மாங்கும் தன்னுடைய சீடனை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அந்த அரக்கனை பாக்கிறதுக்கு வராரு. அங்கிட்டு பார்த்தாலோ அந்த அரக்கன் காளி முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா ஊருக்குள்ள இருக்கிற அக்கா தங்கச்சியில ஏன்டா கடத்தல, இப்ப அவங்களை எங்க வச்சிருக்கன்ற மாதிரி கேட்டதுக்கு அப்படியே அந்த காளி சிலைய பார்த்துட்டோம் அந்த அரக்கன் சிரிக்கிறான். பார்த்தா காளி சிலைக்கு கீழே அந்த 3 அக்கா தங்கச்சிகளுடைய தலைகள் இருக்குங்க. இதுல மாங்குமே ரொம்ப பீதி அடைகிறாரு. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கிராமத்து பெண்களுடைய வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த இடத்துல ஒரு கல்லையும் காமிக்கிறாங்க. அந்த கல்லுல ஏதோ தீப்பற்றி எரிகிற மாதிரியும் இருக்குங்க. அப்பதான் புரியுது, ஏதோ ஒரு பயங்கரமான பவர் அடைகிறதுக்காக இந்த மாதிரி அக்கா தங்கச்சிகள் 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு போட்டு தள்ளிட்டு இவன் இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்றவன்ற மாதிரி. இப்ப கட் பண்ணா இதே கதையை நிகழ்காலத்துல காமிக்கிறாங்க. அங்க இளங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அங்கிளை காமிக்கிறாங்க. அவருமே ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்காருங்க. அதாவது இவரு நிறைய இந்த காலி லேண்ட் எல்லாம் சேல்ஸுக்கு இருந்தா அந்த லேண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஊரா போய் பாப்பாரு. இப்பயுமே அந்த ஆட்டோக்காரன் கிட்ட சொல்லி அந்த ஆட்டோக்காரனும் உங்களுக்கு ஒரு நல்ல லேண்டை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அந்த இளங்கோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. இளங்கோவுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட அண்ணன் ராஜா 2 பேரு தான் வாழ்வாங்க. அப்படி இளங்கோவுக்கு ஒரு மனைவி, ராஜாக்கு ஒரு மனைவி. அவங்க 2 பேருக்குமே 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அப்படி அக்கா தங்கச்சிகளா 3 பொண்ணும் ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல தான் வாழ்வாங்க. அவங்களுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அந்த வேலைக்காரி அவங்க வீட்டை சுத்தி அப்படியே பெருக்கி சுத்தம் படுத்திட்டு இருக்கும் போதோ அங்க மரத்து பக்கத்துல ஒரு கல்லை பாக்குறாங்க. என்ன பாக்குறதுக்கு ஏதோ காளி சாமியோடைய சிலை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியும் அந்த கல்லை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை அறையிலையும் அந்த கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கல் எந்த கல்லுன்ற மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓப்பனிங் சீன்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரக்கன் பூஜை பண்ணிருப்பானே அந்த கல்லு தாங்க. அப்படி பூஜை அறையில வச்சதும் அந்த கல் நிறம் மாறுற மாதிரி காமிக்க, கட் பண்ணா இன்னொரு பக்கம் இங்க லேண்ட் பார்க்க வந்து இருக்கிற இளங்கோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வண்டி அங்க பஞ்சர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப வண்டியை ஓடிட்டு வந்தவரும் அதோ இருக்கே அந்த காட்டுக்கு பக்கத்துல தான் நான் சொன்ன லேண்ட் இருக்கு, அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரியும் அங்க இளங்கோவை அனுப்ப, ஐயோ இது வேற டைம் ஆகுதே, சரி போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லியும் இளங்கோ அப்படியே தனியா நடந்து போறாரு. போறதுக்குள்ள வேற அந்த இடம் இருட்டிடுதுங்க. என்னடா இருட்டுல வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி அப்படியே பிளாஷ் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப தூரத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது, இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு பெண் அங்க பேசுற மாதிரி இளங்கோ கேட்க அவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. சரி கப்புச்சு பண்ணி இங்க இருந்து போயிடுவோன்ற மாதிரி அங்க இருந்து அவர் நடக்கும் போதோ திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து இளங்கோவுடைய காலை பிடிக்குது. இப்ப இவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு சாமியார் வராருங்க. இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. அப்படி அந்த சாமியார் வந்து இந்த இளங்கோவை காப்பாத்துறாரு. ஏதோ ஒரு மந்திரம் சொன்னதும் அந்த கை பூமிக்கடியில போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ்காரங்க வராங்க. அந்த கை வந்து பிடிச்சதுனால இளங்கோவுடைய கால்ல இருக்கிற எலும்புகள் உடைஞ்சு போகுது. இப்ப போலீஸ் கிட்டையும் அந்த சாமியார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பொண்ணு
இறந்துட்டா அவளோட பணத்தை இங்கதான் புதைச்சிருக்காங்க. அப்படி அவ தான் இப்போ ஆத்மாவா வந்து இந்த நபரை தொல்லை பண்ணிருக்கா. இந்த ஊருக்குள்ள கெட்ட ஆத்மாக்கள் நிறைய இருக்கு, அதுகிட்ட இருந்து நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதெல்லாம் போலீஸ் நம்ப மறுக்கிறாங்க. ஆனா இந்த இளங்கோ மட்டும் இந்த சாமியார நம்புறாருங்க. சாமியாரும் உனக்கு எதனா ஆபத்து ஃபியூச்சர்ல வந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போக, இளங்கோவோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப அந்த சாமியார் தன்னுடைய வீட்டுக்கு வராருங்க. அங்க காளி சிலை இருக்குங்க. அப்படி அந்த சிலை முன்னாடி உக்காந்தும் அவரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்ப அவருடைய கண்ணுக்கு சில அமானுஷங்கள் தெரியற மாதிரியும் காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப இந்த இளங்கோவுடைய வீட்டை மறுபடியும் காமிக்க அங்க இளங்கோவுடைய அண்ணா ராஜாவை காமிக்கிறாங்க. அப்படி ராஜாவுடைய மனைவியாலையும் சரியா நடக்க முடியாதுங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க பொண்ணுங்களை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப ஒரு 3 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம முன்ன சொன்னிருப்பல அந்த வீட்டுல 3 பசங்க இருப்பாங்கன்ட்டு, அப்படி அதுல மூத்த பொண்ணான ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்க, இந்த ஸ்வேதா ரொம்ப நாளாவே சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் வேற எப்ப பார்த்தாலும் உன் போட்டோவை அனுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இப்ப அந்த பையனுக்கும் தான் போட்டோவை அனுப்பிட்டோம். இந்த ஸ்வேதா வெக்கத்தோட அங்க பெட்ல உருண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சாமியாருடைய கண்ணுக்கும் திடீர்னு ஒரு வீடு தெரியுதுங்க. அப்படி அந்த வீடு எந்த வீடும் இல்ல, இந்த இளங்கோவுடைய வீடுதான். அப்படி அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு எல்லாருமே இறந்து கிடக்கிற மாதிரி அவர் அங்க கனவுல காண்றாரு. அதுல இளங்கோ, அவங்க அண்ணன், அப்படி அங்க இருக்கிற அந்த மனைவி, முக்கியமா அவங்க 3 பொண்ணு எல்லாருமே அங்க பிணமா இருக்காங்க. அதை பாக்குற சாமியாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாங்க் அந்த சாமியாரோட கண்ணுக்கு தெரிகிறாரு. இந்த மாங்க் யாருன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அந்த ஊர் பெண்களெல்லாம் காப்பாத்த போயிருப்பாரு. அதே மாங்க் தான் இப்ப அந்த சாமியார் கண்ணுக்கு தெரிய, உன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரியல் தான், ஃபியூச்சர்ல நடக்க போறதுதான் இப்ப நீ பாத்திருக்க, உடனடியா அந்த வீட்டுக்கு போ, அப்படி அந்த வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் இப்ப அந்த சாமியார்கிட்டயும் அந்த மாங்க் சொல்ல, இப்ப அந்த சாமியாரும் அதை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு. இளங்கோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அவர் வீட்டுக்கு திரும்புறாரு. தான் நொண்டி நொண்டி வரதையும் இளங்கோவுடைய அண்ணனோட மனைவி பாக்குறாங்க. ஏன்டா இப்படி நொண்டி வர, சரி உன் மனைவி எங்க அப்படின்ற மாதிரி இளங்கோ கிட்ட கேட்க, வீட்டுல தானே இருந்தா, ஆமா காய்கறி வாங்குறேன்னு சொல்லி வெளியே போயிருந்தா, இன்னும் வரல, போன் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்ல, இளங்கோ தான் மனைவிக்கு கால் பண்றாரு. ஆமாங்க கடைக்கு போயிருந்தேன், வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க போனை வச்சுட்டும் ஒரு இருட்டு ரூட்ல வேகமா நடந்து வர, அப்ப திடீர்னு அவங்க பின்னாடி யாரோ கிராஸ் பண்ற மாதிரி தோணுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியும் இளங்கோவோட மனைவி பாக்குறாங்க. இப்போ இளங்கோவுடைய வீட்டு கதவையும் யாரோ தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அது அந்த சாமியார் தாங்க. ஐயா என்ன காப்பாத்தினவரு, நீங்க என்ன மறுபடியும் என்ன தெரிய வந்திருக்கீங்கன்னு கேட்க, நீ ஒரு பெரிய ஆபத்துல இருக்க, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கன்ற மாதிரியும் இப்ப அந்த சாமியார் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இப்ப இந்த கதை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போகுதுங்க. அப்படி சுவாமி அப்படின்ற மாதிரி இப்ப கூட இந்த ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு காதலிப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சுவாமி ஒரு இளைஞரா இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்ற மாதிரி காமிக்கிறான். அவருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. வீட்டுக்கு அடங்காத ஒரு பையன் தான் அந்த சுவாமி. சின்ன வயசுலயே நிறைய பேரை ஏமாத்துறது, திருடுறது, வீட்டுக்கு அடங்காம இருக்கிறதுலாம் அவன் பண்ணுவாங்க. அதனாலேயே சுவாமி அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இப்ப கதை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருது. அந்த சாமியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இந்த இளங்கோவும் தான் அண்ணா கிட்டையும் அண்ணனோட மனைவி கிட்டையும், நான் சொன்னல இவரு தான் அந்த சாமியார், இவரு தான் என் உசிரியை காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. நம்ம இளங்கோவோட அண்ணன் ராஜாக்கு இந்த மாதிரி கடவுள் இந்த சாமி மேலலாம் பெருசா நம்பிக்கை இல்லைங்க. அதே மாதிரி பேய் மேலையும் அவ்வளவா இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இந்த ஸ்வேதா உள்ள வராங்க. ஸ்வேதாவையும் இப்ப அந்த சாமியார் பார்க்க, இந்த ஸ்வேதாவாலதான் இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போறதா அந்த சாமி உணர்றாரு. இன்னொரு பக்கம் இளங்கோவோட மனைவியும் ரோட்ல ஒரு பேய பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த பேய பார்த்துட்டு திகச்சு போய் அங்கிருந்து ஓடி வராங்க. அப்படி ஓடி வர வேலையில அவங்கள அந்த வழியா வர இந்த இளங்கோ, அதுக்கப்புறம் அந்த சாமியார் 2 பேருமே காப்பாத்துறாருங்க. அவங்களும் எங்க இங்க நான் ஒரு உருவத்தை பார்த்தங்க அப்படின்ற மாதிரியும் அலறி அடிச்சு சொல்ல, என்னடா என்ன ஏதோ பண்ண வந்த அந்த உருவம் இப்ப என் மனைவியை ஏதோ பண்ண வந்துருச்சு போல என்ற மாதிரி இளங்கோ பயப்படுறாரு. இப்ப சாமியாரும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம உடனே இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அங்க ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதிட்டு இவங்க 2 பேரையுமே சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கட் பண்ணா இப்ப கல்கத்தால இருக்கிற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அப்படி அந்த ஊர்ல சுவாமி அப்படின்ற ஒரு பையனும் ரொம்ப பந்தாவா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கார்ல வராங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த சுவாமி லிஃப்ட் கொடுக்குறான். போற வழியிலையும் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு வராங்க அந்த சுவாமி. தான் ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிறதா அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல்லயே உன்னை டிராப் பண்றதா சொல்லி அந்த ஹாஸ்டல் வழியா வேற ஒரு இடத்துக்கும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இளங்கோ தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போதே இளங்கோவோட மனைவி மயக்கம் அடைஞ்சி அந்த பேய் பயத்துல தான் இருக்காங்க போல. ஆனா வீட்டுல
வீட்லயும் அந்த உண்மையை இளங்கோ மறைச்சிடுறாரு. அவரோட பொண்ணு அந்த ஸ்வேதா, அதுக்கப்புறம் வீட்டுல 2 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொன்னல, அவங்க கிட்டயும் அம்மாக்கு லோ சுகர் வந்துருச்சு, அதான் மயக்கம் போட்டுட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களெல்லாம் அவங்க ரூமுக்கு அனுப்பி தூங்க சொல்லிட்டு தான் அண்ணனான ராஜா கிட்ட மட்டும் தான் மனைவி ரோட்ல ஒரு பேய பார்த்திருக்கா, அதுலதான் பயந்து இது மாதிரி அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவ பார்த்தா அதே பேய கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் பார்த்தேன், இந்த சாமியார் வந்ததுனால தான் எங்களை காப்பாத்தப்பட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. ஆனா அது எதையுமே இளங்கோவோட அண்ணா அந்த ராஜா நம்ப மறுக்கிறாரு. என்னடா ஏதோ பேய் கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, முதல்ல இந்த சாமியார இந்த வீட்ல இருந்து கிளம்ப வை, இந்த டிஜிட்டல் காலத்துல கூட இந்த மாதிரி பேயெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் சிரிக்கிறாரு. இளங்கோவும் அங்க சாமியார் கிட்ட வந்து என் அண்ணன் உங்களை இன்சல்ட் பண்ணதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க, அந்த சாமியாரும் நான் எதுவும் நினைக்கல, உங்களுக்கு எதுனா ஆபத்து வந்ததுன்னா என்ன உடனே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் அவரோட நம்பரை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க ஸ்வேதா இருக்காங்கல்ல, அவங்களுமே அப்படியே அவங்க ரூம்ல உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்களுடைய தங்கச்சிகள் 2 பேரும் ஸ்வேதாவை பாக்குறாங்க. என்னக்கா இப்பெல்லாம் போன்லயே தான் அதிகமா இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும் போது தான் அங்க ஸ்வேதாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே தான் ஒரு பையனை காதலிக்கிற விஷயத்தையும் அவன் பேரு சுவாமின்ற மாதிரியும் சோசியல் மீடியால மீட் பண்ணி தான் காதலிச்சுக்கிட்டோம், கல்கத்தால ஒரு பிசினஸ் மேனா இருக்கான்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அந்த கல்கத்தாவை காமிக்க, முன்னாடி அந்த சுவாமி தானே ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்கறதா கார்ல கூட்டு போயிட்டு இருப்பாரு, அப்படி அந்த பொண்ணோட ஹாஸ்டல் தாண்டியும் போறத அந்த பொண்ணு பாக்குறாங்க. என் ஹாஸ்டல் அங்கேயே வந்துருச்சு, என்ன எங்க கூட்டு போறீங்க, வண்டியை நிப்பாட்டுங்கன்ற மாதிரியும் கத்துறாங்க. ஆனா அந்த சுவாமி அந்த பொண்ணை கார்லயே தாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து கடத்திக்கிட்டு தன்னோட இடத்துலயே கொண்டு போய் அடைக்கிறாரு. அப்பதான் தெரியுது அந்த சுவாமி சாதாரண ஆள் இல்ல, இந்த மாதிரி அழகான பெண்கள் எல்லாம் கடத்தி அவங்க எல்லாரையுமே வெளிநாட்டுக்கு விற்கிறவரு அப்படின்ற மாதிரியும் புரியுது. வெள்ளை தோள்கள் உள்ள பெண்களை தான் அவர் அதிகமா கடத்துறாரு போல. அப்படிப்பட்ட சுவாமியை தான் இங்க நம்ம ஸ்வேதா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே ராத்திரி இந்த ஸ்வேதாவுடைய தங்கச்சி பாத்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பாத்ரூமுக்கு வராங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு குழாயில கை கழுவிட்டு அப்படியே மூடிட்டு திரும்பினா மறுபடியும் அந்த குழாய் திறந்துக்குதுங்க. அப்ப அந்த பாத்ரூம்குள்ள ஏதோ ஒரு மர்மத்தை பார்த்து அந்த தங்கச்சியும் ரொம்ப பயப்படுறாங்க. உடனே வெளியே ஓடி வந்து தண்ணின்ற மாதிரியும் கத்துறாங்க. இப்போ அக்காவான ஸ்வேதாவும் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ நான் பாத்ரூம்ல ஒன்னு பார்த்தேன்ற மாதிரியும் ஒரு ரகசியத்தை அங்க சொல்றாங்க. இப்ப அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதோ அவருடைய கனவுல இன்னொரு விஷயம் வருதுங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள்ள ஒரு அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அக்கா தங்கச்சிகளை திடீர்னு வந்து இப்ப இருக்கிற இந்த சுவாமி மாதிரியே ஒரு நபர், அவனோட உருவத்திலேயே இருக்கிற ஒரு நபர், அதான் ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு அரக்கன் காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவரு தான் போல இந்த சாமியுடைய போன ஜென்மம் போல. அப்படி அவரு வந்து அந்த 3 அக்கா தங்கச்சிகளையும் கடத்திட்டு அவருடைய இடத்துக்கு கூட்டு போற மாதிரி இந்த சாமியார் இருக்கார்ல, அவரு கனவு கண்டாரு. இங்க நிகழ்காலத்துல இந்த சுவாமி நம்ம ஹீரோயின் ஸ்வேதாவோடையும் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஸ்வேதா கிட்டையும் இப்பெல்லாம் நீ எனக்கு போட்டோவே அனுப்ப மாட்டியே, எனக்கு நான் கேட்கற மாதிரி ஒரு போட்டோ அனுப்புறியா, உன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நீ ஒரு போட்டோ அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க ஸ்வேதாவும் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ ரொம்ப நாட்டியா பேசுறன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஸ்வேதாவுடைய அம்மாவும் கேட்டுறாங்க. யார் கூட பேசிட்டு இருக்கன்ற மாதிரியும் அவங்களும் அந்த போனை புடுங்க, நான் யார் கூட வேணா பேசுவேன், உனக்கு என்ன, நான் ஒரு மேஜர் பொண்ணு, அதை நீ மனசுல வச்சுக்கோன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இப்போ அம்மா திட்டின உடனே இதுல நம்ம ஸ்வேதாவும் கதறி எழுதபடி இப்போ அவங்க பாத்ரூமுக்கு வர, அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டான சுவாமியுடைய ஞாபகம் தான் அவங்களுக்கு வருதுங்க. அப்படி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்ட மாதிரியே அந்த போட்டோவையும் எடுத்து அவருக்கு அனுப்ப, இப்ப அதையுமே இந்த சுவாமி அவருடைய போன்ல பாக்குறாரு. இவருக்கு தான் வெள்ளை கலர் தோல்ல இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்குமே, அப்படி அந்த ஸ்கின் உள்ள நம்ம ஹீரோயின் ஸ்வேதாவையும் அவர் பார்த்து தன்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டா சுவாமி இந்த ஸ்வேதாவை தான் கடத்தி அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. இப்போ கதை மறுபடியும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போக, முன்னாடி காட்டின அதே சுவாமியோடைய வாழ்க்கையை காமிக்கிறாங்க. அப்படி அந்த பையன் சின்ன வயசுல நிறைய பெண்கள் குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து அதையெல்லாம் விற்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அதெல்லாம் பண்ணி தான் இப்ப இவன் வளர்ந்து இந்த மாதிரி வெள்ளை தோள்கள் உள்ள பெண்களை கடத்துற அளவுக்கு வந்திருக்கான் போல. இன்னொரு பக்கம் இப்போ நிகழ்காலத்துல இருக்கிற அந்த வீட்டை காமிக்கிறாங்க. அப்படி அந்த பெரிய வீட்டுல இருக்கிற அந்த பெரியவருடைய மனைவியும் இந்த வேலைக்காரி கிட்ட வந்து எவ்வளவு டைம் ஆச்சு, இன்னும் சாமிக்கு பூஜை பண்ணாமையே இருக்கியா, சீக்கிரமா போய் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ அந்த வீட்டுக்குள்ள கரண்ட் போய் வர மாதிரி அங்க காட்டுறாங்க. அந்த பூஜை நடக்கும் போதே திடீர்னு கீழே இருந்து ஏதோ ஒரு சவுண்டு வரத அந்த வீட்டு மூத்தவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க உணர்றாங்க. அவங்களால வேற சரியா நடக்க முடியாதுங்க. அப்படி எப்படியோ காலை தாங்கி கீழே வந்து என்னன்ற மாதிரி பார்த்தா அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ரூம்ல நின்று எதையோ உத்து பார்த்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்க்க, இவ என்ன இங்க நின்று அழுதுகிட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்ற மாதிரியும் பக்கத்துல போறாங்க. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் போதோ அவங்க ஒரு பேய் மாதிரி அங்க தெரிய, இதுல அவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அந்த மூத்தருடைய மனைவியும் அந்த இடத்துல இருந்து வேகமா படிக்கத்துல ஏறி தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள தடுக்கி கீழே வேற விழுந்து மறுபடியும் கால்ல கட்டு போட, அப்பதான் அங்க தான் கணவரோட தம்பியான இளங்கோ கிட்டையும் நீ சொன்னது உண்மைதான் போல இருக்கு, நீயும் உன் மனைவியும் பார்த்த அதே பேய நானும் இப்ப இந்த வீட்டுல பார்த்துட்டேன்,
அப்ப அந்த பேய் இப்ப நம்ம வீட்டை தேடி நம்மள தேடி வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ண வேண்டாம். உடனடியா அந்த சாமியார மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுங்க. அவரால மட்டும்தான் நம்மள அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த சாமியாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னதான் இப்ப கூட அந்த விஷயத்த அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெரியவரான ராஜா நம்ம மறுத்தாலும் வீட்டுல இருக்கிற 3 பேருமே அதை சொல்றதுனால அந்த சாமியாரையும் அந்த வீட்லயே இருக்கிறதுக்கும் அவரு சம்மதிக்கிறாரு. சாமியாரும் இப்போ இந்த 2 நாள்ல வீட்டுல எதனா வினோதமான விஷயங்கள் நடந்ததா, லைக் வெளியில இருக்கிற பொருட்கள் எதனா நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களா, எதனா வாங்கிட்டு வந்தீங்களா, ஒரு பழைய பொருளா இருந்தா கூட உள்ள கொண்டு வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரியும் கேட்க அங்க எதையும் கொண்டு வரல, எங்க பொண்ணுங்க கிட்ட வேணா கேக்குறோன்ற மாதிரி இப்போ வீட்டுல இருக்கிற அந்த 3 பொண்ணுங்களையும் வர வைக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்டயும் அதே மாதிரியான கொஸ்டினை கேட்க அந்த 3 பொண்ணுங்களும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்பதான் நேத்து ராத்திரி ஒரு மர்மமான சம்பவம் என் தங்கச்சிக்கு நடந்ததா அங்க ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது பாத்ரூம்குள்ள அந்த 3 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு போயிருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப கூட அந்த குழா தானா திறந்திருக்குமே. அப்ப அவங்க கண்ணாடியை பார்க்கும் போதோ அங்க ஒரு உருவம் நிக்கிறத அதுல ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. அதுல அவங்க ரொம்ப பயந்து போய் வெளியில வந்து தான் அக்கா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சொல்லி கதறி அழுதுருப்பாங்க. இப்ப அததான் அங்க ஸ்வேதா சொல்றாங்க. அப்போ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பேயை பார்த்திருக்கீங்க. அப்பனா நீங்க எல்லாருமே இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம்ன்ற மாதிரியும் அங்க இந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே வேளையில இங்க ராத்திரி ஆகுதுங்க. ஸ்வேதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாய் ஃப்ரெண்ட் சாமி கிட்டையும் இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, இங்க பயங்கர ஆபத்தும் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு, என்னை எப்படின்னா உன்னோட கல்கத்தாக்கு கூட்டிட்டு போயிடு, உன்னோட புது வாழ்க்கையை நான் வாழ ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரியும் அவங்க கேட்க இப்ப அந்த சுவாமியும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ சீக்கிரமா காலையிலேயே கிளம்பி கல்கத்தாக்கு வந்துருன்ற மாதிரியும் சொல்றாரு. இதையெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து இப்ப இந்த வீட்டுக்கு காவலுக்கு வந்திருக்கிற சாமியாரும் கேட்க யார் கூடமா பேசுறேன்னு கேட்கும் போதோ அதெல்லாம் என் பிரைவசி, உங்களுக்கு என்னன்ற மாதிரி ஸ்வேதா திமிரா பதில் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போனாதான் உங்களுக்கு ஆபத்து, இந்த வீட்லயே இருங்கன்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல எனக்கு இந்த பேய் மேலேயே நம்பிக்கை இல்ல, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். இப்ப ஸ்வேதா கீழே வந்துடுறாங்க. ஸ்வேதா கீழே வந்ததும் ஸ்வேதா நின்ன இடத்துல இருந்து சில மண்ணுகளை இந்த சாமி எடுக்கிறாருங்க. இப்ப அந்த ராத்திரியாவே நம்ம ஸ்வேதா அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லி அவனுடைய லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஸ்வேதாவுடைய தங்கச்சிகள் பாக்குறாங்க. என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கக்கா கிளம்புறன்ற மாதிரியும் கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடி, உங்களுக்கு தெரியல நான் சுவாமின்னு ஒரு பையனை காதலிக்கிறேன்ட்டு, அந்த பையன் என்ன கல்கத்தாக்கு கூப்பிட்டுருக்கான், இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல இந்த பையத்தோட என்னால வாழ முடியாது, அதனாலதான் நான் கிளம்புறேன்னு சொல்ல, அக்கா நீ போயிட்டேன்னா இந்த ரூம்ல நாங்க மட்டும் எப்படிக்கா தனியா இருப்போம், எங்களையும் கூட்டு போக்கா, மாமா ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்கால, அப்படி நமக்கு எல்லாருமே மாமாவோடயே இருந்துடலாம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்வேதாக்கும் அங்க என்ன முடிவெடுக்கிறது ஒன்னும் தெரியல. சரி ஓகே எல்லாரும் கிளம்புங்க, கல்கத்தாக்கே போயிடலாம், அப்படி நம்மள அந்த சாமி பார்த்துப்பான்னு சொல்லியும் இப்ப இவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க அம்மாவும் ரூமுக்கு வந்து பார்த்தா 3 பொண்ணுங்களையும் காணோம். பொண்ணுங்க எங்க போனாங்கன்னு இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப இந்த விஷயத்த சாமியார்கிட்டயும் சொல்றாங்க. சாமியாரும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்பதான் மேல இருக்கிற பூஜை அறையில இந்த சாமியார் வந்து பார்க்கும் போதோ அங்க இந்த கல்லு இருக்கிறத சாமியார் பாக்குறாரு. அப்ப இந்த கல்லு இங்க வந்ததுனால்தான் இந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி இப்ப சாமியாரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா அந்த கல்லையும் எடுத்துட்டு வந்து அப்படியே ஹால் முன்னாடி வைக்கிறாரு. அப்படி அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உங்க பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க, உங்கள யாரோ இந்த கல்லை கொண்டு வந்து பூஜை அறையில வச்சிருக்கீங்க, அதுல இருந்துதான் இந்த வீட்டுல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, இது எல்லாமே ஒரு கேர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. உடனடியா உங்க 3 பொண்ணுங்க எங்க போனாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா அவங்க உசுரோடியே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்வேதாவும் அவங்களுடைய 2 தங்கச்சிகளும் கல்கத்தாக்கு வந்து சேர்றாங்க. அப்படி அந்த சுவாமி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் இவங்க 3 பேரையும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் கிட்டையும் ரொம்ப அன்பா பழகிறதெல்லாம் அவங்க தங்கச்சிகள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டோ நம்ம ஹீரோயின் ஸ்வேதாவுடைய ட்ரெஸ்ஸை வச்சு இந்த சாமியார் ஒரு பூஜை பண்ண அது மூலமா ஸ்வேதா கல்கத்தால தான் இருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுவும் மிக ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற இளங்கோவையும் கூப்பிட்டுக்கிட்டு இவரு இப்போ கல்கத்தாவை நோக்கியும் கிளம்புறாரு. இங்க இந்த வில்லன் சுவாமி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நம்ம ஹீரோயினோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காருங்க. அப்படி ஹீரோயினுக்கும் அவங்க தங்கச்சிகளுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க அதை சாப்பிடும் போதே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்ன இது சாப்பிட எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்ற மாதிரி 3 பேருமே மயங்கி விழ இப்ப கொஞ்ச நேரத்திலேயே சாமி அவருடைய ஆட்களை கூப்பிட்டு இந்த 3 பேரையுமே அவங்க இடத்துக்கு கூட்டு போக வைக்கிறாரு. இங்க கல்கத்தாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாரும் இளங்கோவும் நடுவுல திடீர்னு சில பேய்களை பாக்குறாங்க. நிறுத்தாம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கு, வேகமா ஓட்டுன்ற மாதிரியும் இந்த சாமியார் சொல்ல இளங்கோ ஒரு கடத்துக்கு மேல வண்டி ஓட்ட முடியாம ஸ்ரம்பிச்சு நிக்க அப்பதான் அங்க இருக்கிற பேய்கள்லாம் கெட்ட பேய்கள் இல்ல, நம்மளுக்கு உதவி பண்ண வந்த பேய்கள் அப்படின்ற மாதிரி சாமியார் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இப்ப நம்ம ஹீரோயின்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த பேய்கள் வந்து வழிகாட்ட இப்ப அந்த இடத்த நோக்கியோ
இந்த சாமியாரும் இளங்கோவும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்களை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு பூட்டப்பட்ட ஒரு பழைய அறையில இருக்காங்க போல. அங்க அவங்க மயக்கத்துல இருந்தும் எழுந்துக்க, சாமி சாமி எங்க போயிட்ட அப்படின்ற மாதிரி கதவையும் வந்து தட்டுறாங்க. அப்பதான் இந்த வில்லன் சாமி வந்து நிக்கிறாங்க. கதவையும் திறக்கிறான். டேய் என்னடா எங்கடா கூட்டு வந்திருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வா இப்பவே இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி ஹீரோயின் ஸ்வேதா அவங்க கிட்ட சொல்ல, அதுல சாமியும் கோவப்பட்டு அங்கேயே ஸ்வேதாவை அடிக்கிறான். எது கிளம்புறதா, உன்னை இங்கேயே வச்சு உங்களெல்லாம் விக்கிறதுக்கு தான் கூட்டிட்டே வந்தேன், நீங்க என்னன்னா இங்க இருந்து கிளம்புவீங்களா, நான் ஒருத்திக்கு தான் ஆசைப்பட்டேன், ஆனா 3 பேர் வந்து மாட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்ற மாதிரியும் இங்க இந்த வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவன் சொல்லும் போது தான் இந்த வில்லனோட சுயரூபம் என்னன்னு நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது. இவனை போய் நம்ம நம்பி காதலிச்சிடமே, நம்ம வாழ்க்கையே நாசமாகிட்டமேன்ற மாதிரியும் துடிச்சு போறாங்க. இப்ப அந்த பேய்கள் வழி காமிச்ச இடத்துக்கும் இந்த சாமியாரும் இளங்கோவும் வராங்க. அந்த இடத்துல ஒரு புத்த சிலை இருக்கிறதையும் பாக்குறாங்க. இந்த புத்த சிலையில தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரக்கன் பூஜை பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த இடத்த பார்க்கும் போதும் சாமியாருக்கு சில விஷயங்கள் புரிய வருது. அந்த அரக்கன் தான் இப்போ அவதாரம் எடுத்து வந்திருக்கான்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு கல்லை கொண்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த கல்லையும் அதே இடத்துல வச்சுட்டு இவரும் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இப்போ நிகழ்காலத்துல இந்த 3 அக்கா தங்கச்சிகளை கடத்தி வச்சிருக்கிற இந்த வில்லனும் அங்க ஒரு பூஜை மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் அவனுக்குமே தன்னுடைய போன ஜென்மம் ஞாபகம் வருதுங்க. அப்பதான் போன ஜென்மத்துல நம்ம ஒரு அரக்கனா இருந்திருக்கோம், இப்படி கிராமப்புறங்கள்ல இருந்து காளிக்கு பலி கொடுக்கறதுக்கு நிறைய அக்கா தங்கச்சிகளை கூட்டு வந்து நம்ம பவர் அடைய நிறைய விஷயங்களை பண்ணிருக்கோன்ற மாதிரியும் தெரியுது. இப்போ இந்த பிறப்புல நம்ம அதை பண்ணாம வெறும் இந்த பெண்களை மட்டுமே வெளிநாட்டுக்கு கடத்திக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கையில இருக்கிற ஒரு சிம்பிளையும் அவன் பாக்குறான். இதுவும் போன ஜென்மத்துல அவன் கையில இருந்த ஒரு சிம்பிள் தாங்க. அதையெல்லாம் வச்சுட்டோம், நம்ம உடனடியா இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கடத்தல் பிசினஸை விட்டுடணும். இப்போ அக்கா தங்கச்சிகள் 3 பேரை கூட்டு வந்திருக்கோம்ல, எப்படி போன ஜென்மத்துல இந்த அக்கா தங்கச்சிகளை நம்ம பலி கொடுத்தோமோ அதே மாதிரி இவங்களையும் கொடுத்து இந்த ஜென்மத்திலேயாச்சு நம்ம அந்த சுப்ரீம் பவரை அடைஞ்சாகணும் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. அப்பதான் போன ஜென்மத்துல இந்த வில்லனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வில்லன் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதோ ஓப்பனிங் சீன்ல ஒரு மாங்க் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாங்க் அங்க வில்லனுடைய பூஜையா தடுத்து நிப்பாட்டிருப்பாரு. அங்க இருக்கிற வில்லனையும் அவரு தாங்க அழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கல்லையும் அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டிருப்பாரு. எப்போ அந்த கல்லை நிகழ்காலத்துல இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் மாறி இருக்கும் போல. இங்க இளங்கோ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. தான் அண்ணனையும் பாக்குறாரு. போலீஸ்காரங்க வர வந்திருக்கிறதுனால சிசிடிவி கேமராவெல்லாம் வச்சு கல்கத்தால இப்ப பொண்ணுங்க எந்த திசையில இருக்காங்கன்ற மாதிரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க இந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா சாமி, அவருமே அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ போன் கால் வேற வருதுங்க. இன்னைக்கு ஈவினிங் ட்ரக் வந்துடும், எப்பவும் போல கடத்தப்பட்ட பெண்கள் வெள்ளத்தோல்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த ட்ரக்ல ஏத்தி விட்டுரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இவருக்கும் மைண்ட்ல அந்த ட்ரக்ல அந்த பெண்களை ஏத்தணுமா இல்லனா நம்ம காளிக்கு அந்த பெண்களை படைக்கணுமா அப்படின்ற மாதிரியும் அங்க யோரோவோ யோசிக்கிறாருங்க. இங்க ஹீரோயின்கள் 3 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த ஹீரோயின்களும் பசியில அந்த இருட்டப்பட்ட அறையிலையும் துடிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு இந்த சாமியோடைய ஆட்கள் 2 பேரும் வராங்க. அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின்கள் பக்கத்துல வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஸ்வேதா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஐயோ உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோமா, ஈவினிங் உங்களை கண்டெய்னர்ல ஏத்தணும், அதனால நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த 2 பேர் அங்க இருந்து கிளம்ப இந்த விஷயத்தை கேட்டோம். இப்போ இந்த 3 பெண்களும் கதறி அழுகுறாங்க. அந்த 2 தங்கச்சிகள் வேற, ஸ்வேதாக்கா உன்னை நம்பிதானக்கா வந்தோம், இப்படி வந்து எங்களையும் சிக்க வச்சுட்டியே, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரியும் கேட்கறாங்க. ஸ்வேதாக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. இங்க இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்ப அந்த சிலையை எடுத்துக்கிட்டு ரொம்ப தனியாவே கல்கத்தாக்கு கிளம்பி வந்துடுறாருங்க. அப்படி கல்கத்தாவை சுத்தி அந்த 3 பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சிலையை வச்சும் தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் ராத்திரியும் நம்ம வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ ஒரு பப்புக்கு வந்திருக்காரு. அப்படி அந்த இடத்துல வெள்ளத்தோல் உள்ள இன்னொரு பெண்ணை அவரு மீட் பண்றாரு. அவங்க கிட்டயும் காதலிக்கிற மாதிரியும் அப்படியே வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அந்த பெண் இவரோட கண்ணுக்கு ஒரு பேய் மாதிரி தெரியுறா. இன்னும் எத்தனை பேரை தாண்டா ஏமாத்த போற, இங்க இருந்து கிளம்பு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இப்போ உன் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த 3 பொண்ணு கையால தாண்டா உனக்கு சாவே அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதுல இந்த வில்லனும் பயந்து போய் என்ன நம்ம கண்ணுக்கு திடீர்னு ஒரு பேய் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லியும் இப்ப அந்த பொண்ணு ஒன்னும் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம ஹீரோயின்கள் 3 பேருமே ராத்திரி சாப்பிடாமையே இருக்காங்க. அதையுமே இந்த வில்லனுடைய ஆட்கள் பார்த்துட்டு இன்னும் நீங்க சாப்பிடாமையே இருக்கீங்களான்னு சொல்லியும் இப்ப இவங்க 3 பேர் பக்கத்துல வர, அப்ப நம்ம ஸ்வேதா அந்த 2 பேரையுமே தள்ளி விட்டுட்டு தான் தங்கச்சிகள் 2 பேரையும் காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி அந்த இடத்த விட்டு ரொம்ப தொலைவு ஓடிடுறாங்க. அப்படி ஓடி போகும்போதோ அந்த இடத்துல ஒரு வண்டி வரதையும் பாக்குறாங்க. அது ஒரு போலீஸ் வேனுங்க. ஆஹா நம்ம தப்பிக்க போறோம், போலீஸ் வேன் வந்துருச்சு, வாங்கடின்னு சொல்லி எல்லாரையும் அந்த போலீஸ் வேனை வழிமறிச்சு இப்ப அங்க ஒரு போலீஸ்காரனும் வராருங்க. எங்களை இங்க ஒருத்தர் கடத்தி வச்சிருந்தாரு, நாங்க எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம், எப்படின்னா காப்பாத்துங்கன்ற
மாதிரியும் கேட்க இப்ப அந்த வேன்லயும் அந்த 3 பொண்ணுங்களையும் அந்த போலீஸ் ஏற சொல்றாருங்க. அப்ப அந்த வேனை அந்த பக்கமா இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கிராஸ் பண்றாரு. அவருக்கு அந்த கல்லுல திடீர்னு ஒரு ஷைனிங் தெரியுது. அதை வச்சு இப்ப இந்த 3 பொண்ணுங்களையும் இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயோ இருக்காங்கன்ற மாதிரியும் ஓரளவுக்கு கெஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் வேனும் நேரா ஸ்டேஷனுக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு குடோனுக்கு வராங்க. அந்த குடோன்ல இருந்து இப்ப இந்த ஹீரோயின்கள் 3 பேரையும் கீழே இறக்க நேரா பார்த்தா அங்க இந்த வில்லன் சாமி வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் புரியுது இந்த வில்லன் சாமியோடைய ஒரு ஆளு தான் அந்த போலீஸ்காரன்ட்டு. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கஸ்டடியில இருந்தே தப்பிக்க பாப்ப அப்படின்னு சொல்லியும் இப்ப நம்ம வில்லனும் பயங்கர கோவப்பட்டு அங்க நம்ம ஹீரோயினை எதனா பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி அவங்கள கெடுக்கவே வந்துடுறாருங்க. அப்பதான் அவருக்கு திடீர்னு போன ஜென்மத்தை ஞாபகம் வருது. அந்த போன ஜென்மத்துல இவர் ஒரு 3 அக்கா தங்கச்சிகளை ஒரு வழி பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதை இப்போ நினைச்சு பாத்துக்கிட்டோம். இப்போ ஹீரோயின் பக்கத்துலயும் நெருங்க முடியாம ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்காரு. அப்பதாங்க இந்த வில்லன் தான் யாரு அப்படின்ற மாதிரி முழுசா புரிஞ்சுக்கிறாரு. போன ஜென்மத்துல நம்ம ஒரு சுப்ரீம் பவருக்காக ஆசைப்பட்டோம், அது அப்ப நம்மளுக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் இப்ப இந்த 3 அக்கா தங்கச்சிகளையாச்சு நம்ம ஒரு வழி பண்ணிட்டு அந்த பவரை அடைஞ்சே ஆகணும்ன்ற மாதிரியும் இப்ப அவங்கள கடத்தி வெளிநாட்டுக்கு வைக்கிறதான பிளான் வச்சிருப்பாரு. அதை மொத்தமா கேன்சல் பண்ணிட்டு அவங்க 3 பேரையுமே கதையை முடிச்சிடணும்ன்ற மாதிரியும் இப்ப அவரு பிளான போடுறாரு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய கத்தியையும் அவர் வாங்கிட்டு வராரு. இப்போ போன ஜென்மத்துல ஒரு கருப்பு கலர் காஸ்டியூம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அதே மாதிரியான காஸ்டியூம் தான் இப்பயும் போட்டிருக்காருங்க. தன்னுடைய அடியாட்கள் கிட்டையும் சொல்லி அங்க 3 பொண்ணுங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஐயா அவங்க எல்லாரையும் கண்டெய்னர்ல ஏத்தி ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல, நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் தலையில ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டோம் அந்த மிகப்பெரிய ஆயுதத்தையும் அவர் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க காளியோடைய படத்தை வரைஞ்சி வச்சுட்டோம். இப்ப அந்த இடத்துல அந்த 3 பொண்ணுங்களையும் கூப்பிடுறாரு. அதை பாக்குற ஹீரோயின்கள் 3 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. டேய் என்னடா இது இப்படி வந்து நிக்கிற, யாரா நீனு, ஐயோ உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கேன்ற மாதிரி கதற. இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் வராரு. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினையும் உட்கார வச்சுட்டு உன்னை இப்ப நான் காளிக்கு கொடுத்துதான் என்னுடைய சுப்ரீம் பவரை அடைய போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. அப்படி ஹீரோயின் பக்கத்துல நம்ம வில்லனும் நெருங்க அப்ப அந்த இடத்துக்கு இந்த சாமியார் வராருங்க. அப்படி அவர் ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த கத்திய அப்படியே தடுத்து நிப்பாட்ட கொஞ்ச நேரத்துல இந்த வில்லனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப சாமியாருக்கும் அவருக்கும் பயங்கரமான சிங்கிள்ஸுங்க. அதுல அந்த சாமியார் இந்த வில்லனையும் அப்படியே எந்த கோலத்துக்குள்ள அந்த பொண்ணுங்களை வில்லன் உட்கார வைக்க பார்த்தானோ அதே கோலத்துக்குள்ள அவனை உட்கார வைக்கிறாரு. அப்ப திடீர்னு இந்த வில்லனுடைய அடியாளான அந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த சாமியார பின்புறத்துல இருந்து சுட்டுறாருங்க. இதை பாக்குற ஹீரோயின்களுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. அப்பதான் சாமியாரும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன், உங்களை காப்பாத்தவும் வந்துட்டேன், ஆனா உங்க கிட்ட நான் ஒரு ட்விஸ்ட சொல்றேன். உங்க வீட்டுல பேய் இருக்கு, அந்த பேய்கள் எல்லாம் நீங்க பார்த்து பயந்து வந்தீங்க, அது எல்லாமே உண்மையா உங்களை ஏதோ பண்றதுக்கு வந்த பேய்கள் இல்ல. நீங்க பார்த்த அந்த 3 பேய்களும் நீங்க தான். அதாவது போன ஜென்மத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே வில்லன் ஒரு அரக்கனா இருக்கும் போதோ 3 அக்கா தங்கச்சிகளை பலி கொடுத்தான். அவங்க 3 பேருடைய ஆத்மாதான் இப்போ நிகழ்காலத்துல அவங்களாவே நீங்க மறுபிறவி எடுக்கும் போதோ உங்களை வந்து காப்பாத்த வந்திருக்காங்க. அதுக்காக தான் உங்களை பயமுறுத்தி அவங்க வீட்லயே வச்சிருக்க நினைச்சாங்க. ஆனா அது எல்லாமே நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தொலைவு வந்துட்டோம். இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல. அதே காளிய நீங்க வேண்டிக்கிட்டு இந்த அரக்கனை எதிர்த்து நீங்க தான் போராடணும். கண்டிப்பா காளி வந்து உங்களுக்கு உதவுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த சாமியார் அப்படியே கண்ணை மூடுறாருங்க. இங்க அரக்கனான வில்லனுமே பயங்கரமா சிரிக்கிறான். போன ஜென்மத்தை தான் என்னுடைய ஆசையை என்னால அடைய முடியல, இப்பவாச்சு அடையலன்னு சொல்லிட்டோம். மறுபடியும் ஹீரோயின் பக்கத்துல வர, ஆனா ஹீரோயினோட உடம்புல இப்போ காளி வராங்க. இந்த சாமியார் சொன்னதை கேட்டு ஹீரோயின் அங்க நினைச்சு காளிய வர வச்சு இப்ப வில்லன் முன்னாடி வந்து அப்படியே நிக்கிறாங்க. வில்லனுமே அந்த சுப்ரீம் பவரை காளி கிட்ட இருந்து அடையத்துக்கு தான் எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காளியே முன்னாடி வந்து நிக்கிறதுனால வில்லனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கீழே மண்டிக்கிட்டு நீங்க சொன்னதெல்லாம் கேட்கறன்ற மாதிரியோ சொல்ல, இப்ப அந்த காளி நீ பண்ண கொடுமைக்கும் நீ பண்ண தவறுக்கு இதுதான்டா தண்டனைன்னு சொல்லி எந்த கத்தியை இந்த வில்லன் வச்சிருக்கானோ அந்த கத்தியோட இதுலயே வில்லனோட கதை முடிகிற மாதிரி அங்க காட்டுறாங்க. அவள் தாங்க இப்ப நம்ம ஹீரோயின்கள் 3 பேருமே அங்க சேஃப் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் ஸ்வேதாவுடைய உடம்புல தான் காளி இருப்பாங்க போல. அப்படி நம்ம ஹீரோயின் ஸ்வேதாவும் அங்க இருக்கிற இந்த சாமியார் குண்டடி பட்டிருப்பாரு பாத்தீங்களா, அவரையுமே காப்பாத்துறாங்க. அவருடைய குண்டடியையும் குணமாக்குறாங்க. இப்ப சாமியாரும் அப்படியே எழுந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே வணக்கம் சொல்ல, அவ்வளவுதான் உங்க பிரச்சனைகள்லாம் இப்ப நீங்கிருச்சு, நீங்க இப்போ வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் எதனா பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டும் அவர் அங்க இருந்து விடைபெறாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ்காரங்களாம் வராங்க. இங்க வில்லனுடைய அடியாட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. கூட இருக்கிற அந்த போலீஸையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின்களும் ரொம்ப பத்திரமாவே அவங்களுடைய வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்படி குடும்பத்தோட சந்தோஷமா
இருக்கிற மாதிரியும் அங்க காட்டாங்க. இங்க இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த கல்லை கொண்டு வந்து ஒரு நதியோரத்துல போட்டு புதைக்கிறாரு. இப்ப அந்த சாமியார் கண் முன்னாடியும் அந்த மாங்க் இருக்காருல, அவர் அப்படியே காட்சி அளிக்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த 3 பொண்ணுங்களை காப்பாத்தியாச்சுன்ற மாதிரியோ சொல்ல இப்ப அந்த மாங்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. சோ இத்தோட இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெங்காலில இந்த படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.